கோப்பையில 8 அணிகள் பங்கேற்கிறது. இந்த 8 அணிகள்ல பலமான அணினா அது கண்டிப்பா இந்திய அணி மட்டும்தான். என்னதான் இந்திய அணி பலம்னு சொன்னாலும் எல்லாருக்குமே பிராக்டிஸ்னு ஒண்ணு தேவையில்ல. அந்த கிரவுண்ட், அதாவது ஆடுகளம் எப்படி இருக்குது, பந்து வீச்சாளர்கள் எப்படி இருக்கிறாங்க, பேட்டிங் லெவல் எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்ல. அதே மாதிரி மற்ற அணிகள் பந்து வீசி இவங்களுடைய பேட்டிங் லெவல் எப்படி இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இவங்க பந்து வீசி இவங்களுடைய பந்து வீச்சு மற்ற பேட்டிங்குக்கு எதிராக எப்படி இருக்குதுன்னு இவங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த சிச்சுவேஷனை உருவாக்கினா மட்டும்தான் இவங்க சூப்பர் 4 ஃபைனல் இதுலலாம் விளையாடுனா நாளை பின்னாடி இவங்க காரணம் சொல்ல மாட்டாங்கல்ல. நான் ஃபர்ஸ்ட் இப்பதான் ஃபேஸ் பண்றேன், ஆகையினால எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு காரணம் சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே கம்பீர் அவர்கள் இத்தனை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவாருன்னு தான் தோணுது. இந்தியா ஆசிய கோப்பையில கடைசி லீக்கா ஓமனுக்கு எதிராக தான் விளையாட போகுது. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான், UAE இந்த 2 அணிகளுக்கு எதிராகவும் எளிமையான இலக்கை துரத்தி வெற்றி அடைஞ்சு சூப்பர் 4 சுற்றுக்கு ஆல்ரெடி தகுதி பெற்று விட்டார்கள். ஆகியான காரணத்தினால இப்ப உள்ள நிறைய வீரர்கள் பேட்டிங் ஆடாம இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அனுபவமும் கிடைக்காது. இதனால என்ன பண்றாங்கன்னா இப்ப வாய்ப்பை மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. பேட்டிங் ஆர்டர்லயும் சரி, போலிங் ஆர்டர்லயும் சரி, அந்த வாய்ப்பை மாத்தி கொடுக்கும் போதுதான் அவங்களுக்கான அனுபவம் இங்கிருந்து கிடைச்சுக்கலாம். ஏன்னா இப்ப ஓமனுக்கு எதிராக ஆடுற ஆட்டத்துல இது வெற்றியோ தோல்வியோ எந்த முடிவாக இருந்தாலும் அதுல எந்த ஒரு பாதிப்புமே இந்தியாவுக்கு கிடையாது. ஆகையான காரணத்தினால தோல்வியோ வெற்றியோ இவங்களுக்கு அனுபவம் கிடைக்கட்டும், அப்பதான் சூப்பர் 4 சுற்றுக்கும் ஃபைனலுக்கும் இவங்க ரெடி ஆகுவாங்கன்ற ஒரு காரணத்தினால இவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு கம்பீரும் தயாராக இருப்பார். அப்படி யாருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் தானே கேக்குறீங்க? அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஓபனிங் இறங்குறதுனால சஞ்சு சாம்சனுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அவருக்கு வாய்ப்பு எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னா 5வது இடத்துல தான் கொடுக்குறாங்க. தேர்ட் டவுன் கூட அவர் அனுப்பல. ஏன்னா இப்ப 2 போட்டிகள் நடந்திருக்கிறது. இந்த 2 போட்டிகள்ல என்னதான் விக்கெட் விழுந்தாலும் அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அதுக்கப்புறமா சிவம் துபே இந்த 3 பேர் இறங்கக்கூடிய சூழல் மட்டும்தான் அமைந்தது. அது 2வது விக்கெட் விழுந்தாலும் சரி, 3வது விக்கெட் விழுந்தாலும் சரி. ஆனா இந்த இடத்துல அவருக்கு 5வது பொசிஷன் தான் கொடுத்திருக்காங்க. நாளை பின்னாடி அதாவது சூப்பர் 4 சுற்றுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல 5வது பிளேஸ்ல இறங்கக்கூடிய சூழல் சஞ்சு சாம்சனுக்கு அமைஞ்சா அந்த நேரத்துல இவரால் பேட்டிங் விளையாட முடியுமா முடியாதான்ற ஒரு அனுபவத்தை வாங்கணும்ல. ஆகையினாலதான் சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னாடியே இந்த கடைசி லீக் போட்டியில எப்படியாச்சும் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேர்ட் டவுன்ல இறக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய ஹார்திக் பாண்டியா இவருக்கும் வாய்ப்பு வழங்கணுங்க. ஏன்னா இந்த ஆசிய கோப்பையில 2 போட்டிகள்ல கண்டிப்பா அவருக்கு பேட்டிங்கே கிடைக்கல. அப்படி கிடைக்காத பட்சத்துல இந்த போட்டியில இது கொஞ்சம் முடிவு எதுவா இருந்தாலும் யாருக்கும் எந்த கவலையும் இல்ல, இந்தியாவுக்கும் பாதிப்பு இல்ல, டைரக்டா அவங்க சூப்பர் 4 சுற்றுக்கு போவாங்க, ஈஸியா சூப்பர் 4 வின் பண்ணுவாங்க, ஃபைனலுக்கும் போவாங்கன்ற நம்பிக்கை இந்திய ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. காரணம் இந்தியா தான் பலமான அணி என்ற எண்ணம் இருக்கிறது. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற அணி யாருன்ற மட்டும்தான் இங்க கவலை. அதுக்குள்ளார நம்முடைய வீரர்களுக்கு அனுபவம் வேண்டும் என்ற காரணத்தினால இப்ப ஹார்திக் பாண்டியாவுக்கும் 4வது பரிசுல ஏற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதே மாதிரி அக்சார் பட்டேல், இந்த அக்சார் பட்டேல் வந்து T20 உலக கோப்பையில தான் பேட்டிங் மிடில் ஆர்டர்ல விளையாடி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பேட்டிங்க விளையாடல T20ல. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அவருக்கு அனுபவம் கொடுக்கணும்ல. அதுவும் இல்லாம இது அபுதாபி கிரவுண்ட், ஸ்பின்னுக்கு எடுபடுதா ஃபாஸ்டுக்கு எடுபடுதா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஹார்திக் பாண்டியாவுக்கும் தெரியாது, இன்னொரு பக்கம் அக்சார் பட்டேலுக்கும் தெரியாது. இந்த விதத்தை அணுகணும்னா கண்டிப்பா ஓமனுக்கு எதிராக நாம விளையாடியே ஆகணும். அதுலயும் முக்கியமா ஓமனுக்கு எதிராக டாஸ் வின் பண்றது நாமளா இருக்கணும். அந்த டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது நாமளா இருக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் நம்முடைய பேட்டிங் திறமையும் வெளிப்படும், நம்முடைய ஆடாத பிளேயர்கள் எல்லாருமே ஆடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். அதுவும் இல்லாம இந்த ஆசிய கோப்பையில 8 அணிகள் பங்கேற்றதுல ஒருத்தர் கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி 200 ரன்னுக்கு மேல அடிக்கல. இந்தியாவாவது அதை அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேட்டிங் விளையாடணும்னு சொல்லிட்டு எப்படி பிளேயர்களுக்கு எல்லாம் பிராக்டிஸ் கொடுக்கிறோமோ அந்த மாதிரி வெளியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வீரருக்கும் நம்ம பிராக்டிஸ் கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல நம்பர் 1 T20 பவுலர்னா அது ஹர்ஷ்தீப் சிங் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவருக்கே வாய்ப்பு கொடுக்காம நம்ம வெளியே உட்கார வச்சிருக்கிறோமே. இப்போ ஓமனுக்கு எதிரான போட்டியில முடிவு எதுவா இருந்தாலும் இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆகையான காரணத்தினால இந்த இடத்துல பும்ராவுக்கு நம்ம ஓய்வு கொடுக்கலாம்ல. அதுவும் இல்லாம ஏன் ஹர்ஷ்தீப் சிங் வெளியே உட்கார வச்சிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஸ்பின்னுக்கு மட்டும்தான் அபுதாபி கிரவுண்ட்ல எடுபடும்ன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்பின்னரை 2 பேரை நாம எடுத்திருக்கிறோம். ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் முழு நேர பந்து வீச்சாளரா எடுத்திருக்கிறோம். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், பும்ரா. அதுவும் இல்லாம ஸ்பின்னர்களாக வருண் சக்கரவர்த்தியும் குல்தீப் யாதவையும் எடுத்திருக்கிறாங்க. அப்போ பகுதி நேர பந்து வீச்சாளராக ஹார்திக் பாண்டியாவும் சிவம் துபேவையும் முழு நேர பந்து வீச்சாளராக பயன்படுத்த தயாராகிவிட்டார். ஆக மொத்தம் இந்த இடத்துல ஆல்ரவுண்டருக்கும் பேட்டிங் விளையாடுறவங்களுக்கும் முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு கம்பீர். அந்த வகையில தான் ரிங்கு சிங் வெளியே உட்கார வைக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா இந்த இடத்துல சிவம் துபே போலிங் போடுறாரு. இல்லன்னா 2 பேரோட வித்தியாசத்தை வச்சு கண்டிப்பா ரிங்கு சிங் தான் உள்ள எடுத்திருப்பாரு ஆல்ரவுண்டரா பினிஷரா. ஆனா இந்த இடத்துல சிவம் துபேவை எடுக்கிறதுக்கான காரணம் போலிங்ல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. அந்த வகையில் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தினாருன்னா கண்டிப்பா
கண்டிப்பா முதல் போட்டியில ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம எப்பொழுதுமே நம்ம பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்கிறது வழக்கம். அதே மாதிரி ஓய்வு கொடுத்து அவரை நம்ம பக்கம் வச்சுக்கிறது நம்மளுடைய புத்திசாலித்தனம். அதுவும் அவரை புத்துணர்ச்சியோட வச்சுக்கணும். எப்பயுமே ஓய்வு கொடுத்து தான் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆசிய கோப்பையில செப்டம்பர் 21, 24, 26, 28 இந்த 4 நாட்கள்ல போட்டி நடைபெற போகிறது. ஃபைனல் வரைக்குமே சொல்லிட்டேன். ஏன்னா இந்தியா ஃபைனல் போக போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்போது 7 நாள்ல 4 போட்டி நடக்க போகுது. 4 ஓவர் வீசுறதா இருந்தாலும் பும்ராவுக்கு அது ஒரு இடைஞ்சலா தான் இருக்கும். அவருக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும்னா கண்டிப்பா இந்த போட்டியில ஓய்வு கொடுத்துட்டு நம்பர் 1 T20 பவுலரான ஹர்ஷ்தீப் சிங்கை உள்ள எடுத்துட்டு வரணும். ஏடா கூடமா ஃபியூச்சர்ல அதாவது சூப்பர் 4 சுற்றுக்கு அப்புறமா இல்ல ஃபைனல் வரைக்கும் இதுக்கு இடையில பும்ராவுக்கு எதனா ஆனா கூட அந்த நேரத்துல பவுலிங் வீசுவதற்கு அவருக்கும் ஒரு பிராக்டிஸ் வேணும். எதிரணிக்கு வீசிய ஒரு அனுபவம் வேணும். ஆகிய காரணத்தினால ஹர்ஷ்தீப் சிங்கை உள்ள போட்டு இந்த இடத்துல பிராக்டிஸை கொடுக்கணும்ன்றது எல்லாருடைய கணிப்பாவும் இருக்குது. சோ இருக்கக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கலன்றதை விட அவங்களுக்கு அனுபவம் கொடுக்கணும்ன்ற ரீதியாவது நம்ம கண்டிப்பா வாய்ப்பு வழங்கப்படணும். ஏன்னா இந்த ஓமனுக்கு எதிரான போட்டியில முடிவு எதுவாக இருந்தாலும் இந்தியாவுக்கு பாதிப்பில்லை என்பதை ஆணித்தரமாக இந்த சொல்லியே தீரணும். ஏன்னா இந்த போட்டியில என்ன ஒரு மாற்றம் நகர்ந்தாலும் யாருக்குமே அந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓமன் வெளியே போறதுதான், இந்தியா உள்ள போறதுதான். ஆகிய காரணத்தினால இருக்கக்கூடிய அதாவது ஹார்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், சஞ்சு சாம்சன் இவங்களுக்கு பேட்டிங்ல வாய்ப்பு கொடுக்கணும் முன்வரிசையில. அதே மாதிரி ஏன் இன்னும் சொல்ல போனா சஞ்சு சாம்சனுக்கு ஓபனிங்கே கொடுக்கலாம். இந்த ஒரு மேட்ச்ல மட்டும் சுப்மன் கில் டிராப் பண்ணலாமே, எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதே மாதிரி பவுலிங்ல ஹர்ஷ்தீப் சிங்குக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு பும்ராவுக்கு ஓய்வளிக்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.